உலகிலேயே அதிநுட்பமான மருந்தில்லா மருத்துவம், கடவுளை அடைவது, கடவுளை பார்ப்பது, இப்படிப்பட்ட சித்தர்களின் உன்னதமான முறைகள். வேற எங்கேயோ போய் போலியான ஆளுகிட்ட ஏமாந்துட்டு பேசக்கூடாது. அப்போது பையங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் மறுத்துட்டே இருந்தேன். ஆதாரம் இருந்தால் காட்டு, ஆதாரம் இருந்தால் காட்டு அப்படின்னு. ஒரு மதவாதி ஒருத்தர் வந்து, ஏண்டா உங்கள் மதத்தில் ஏதாவது இருக்காடா, நாங்கள் கண்டுபிடிச்சதில் எதுக்குடா தொடறீங்க அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு ரோசம் வந்துச்சு. அப்போது நம்ம விஞ்ஞானத்துக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ விஞ்ஞானத்தை அறியறது பெரிய விஷயமே இல்லை. அதில் தான் இன்றைய காலத்தில் குளோனிங் முறையில் டோலிங்கிற ஆடை இவங்க உருவாக்குனாங்க பாடி செல்லிலிருந்து. அதே மாதிரி தான் நாங்கள் எங்கள் பள்ளி பருவத்தில் வந்து ஒரு கதை, எலும்பு துண்டு கிடச்சா சிங்கத்தை உருவாக்கினான். அப்போது லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நாம் எல்லாத்துலேயும் சிறந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? ஹைட்ரஜனில் பேரா ஹைட்ரஜன், அப்புறம் இன்னொரு 2-3 ஹைட்ரஜன் இருக்குது. அந்த பேரா ஹைட்ரஜன் என்னென்னா, ஒன்று கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அப்போது இந்த பேரா ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு எவ்வளோ தூரத்துக்கு கொண்டுட்டு போனாலும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்க்குன்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போது இந்த பேரா ஹைட்ரஜனில் ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அங்கே 100 கிலோமீட்டருக்கு அந்தலையோ 1,00,000 கிலோமீட்டருக்கு அந்தலையோ இருக்கக்கூடிய அதே பிரிச்செடுத்தோம்ல, அதில் ப்ரெஷர் உருவாகும். இப்போ இன்றைய காலத்தில் ப்ரூஃப். அதே மாதிரி ஐயங்காய்ச்சி ஊற்றுவாங்கள்ல, அப்படி இரும்பை வந்து அலுமினியமாக மாற்றக்கூடிய முறை லண்டன் புத்தகத்தில் இருக்குது, நான் படிச்சிருக்கேன். தெர்மல் வெல்டிங் அதை ஏற்றுட்டாங்க. மெட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற விதத்தில் அதை ஏற்றுட்டாங்கன்னா, மெக்னீசியம் இரும்பு தாது அதிலிருந்து அலுமினியத்தை எடுக்கிறாங்க. இது ப்ரூவ்டு. விஞ்ஞானம் கண்டுபிடிச்சி அது ஆமாம்னு சொல்கிறதுமே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியும் பண்ணி அதை அவமதிக்கிறதும் தவறு. இதைய ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு வருவோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.